இன்னொரு வார்த்தையும் உண்டு, ரைச்சஸ்னஸ். ஆமென். நீதி என்றால் என்னன்னு பார்த்தோம். ஆண்டவர் பார்வையில ரைட்டா இருக்குது. ஆண்டவருடைய பார்வையில சரியாக இருப்பது அவர் பார்வையில் நீதி. அதனாலதான் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது being right in God's eyes. கர்த்தருடைய பார்வையில், எல்லாரும் கவனிப்போமா, கர்த்தருடைய பார்வையில் சரியாக இருப்பதுதான் நீதி என்று கர்த்தர் கருதுகிறார். நம்முடைய சொந்த பார்வையில், நம்முடைய உள்ளத்தின் யோசனையின்படி, அதாவது எனக்கு நான் சிந்திக்கிறது, நான் யோசிக்கிறது சரி அப்படி இருப்பதல்ல. கர்த்தருடைய பார்வையில் இருதயங்களை நிறுத்து பார்க்கிற, அதாவது இருதயங்களை தராசிலே வைத்து பார்க்கிற ஆண்டவர் முன்பாக சரியாக இருப்பதுதான் நீதி அப்படின்னு பார்த்தோம். ஏன் நீதி அப்படின்னு பார்க்கிறப்போ, கர்த்தர் நீதியுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய குணாதிசயங்களில் சிறப்பாக பேசப்படுகிற முதல் குணாதிசயம் கர்த்தர் நீதிபரர், நீதி நிறைந்தவர். நம்ம படிச்சோம் இல்லைங்களா? உபாகமம் 32:4 நான் படிக்கிறேன். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இதை கவனிக்கிறோமா? ஆண்டவருடைய குணாதிசயத்திலே நீதி இருக்கிறது. லாஸ்ட் வீக் வந்து லேட்டா இருந்தாங்க. இப்போ பேசுறது கண்டினியூஷனுக்காக லாஸ்ட் வீக் பேசுறதையும் சுருக்கமா சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதனால் நீதி ஆண்டவர் முன்பாக நாம் சரியாக இருப்பது. ஏன் ஆண்டவர் நீதிபதியா இருக்கிறார்? நீதி உள்ளவர்கள் தான் அவர் முன்பாக நிற்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக, நீதி என்றால் என்ன? தீமை செய்யாமல் தீமையை விட்டு விலகி நன்மை செய்வது. எதை ஆண்டவர் விரும்புகிறார்? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நீங்க 6:8 சொல்லுவீங்க. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு இடத்தை கர்த்தர் கேட்கிறார். மனத்தாழ்மையோடு நியாயம் செய்வது, நீதி செய்வது. நீதி செய்வது என்றால் என்ன? சங்கீதம் 37 பார்த்தோம். 27 இருந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய். தீமையை விட்டு விலகுவது மட்டும் அல்ல, நன்மை செய்வதும் நீதி. நான் தப்பு செய்ய மாட்டேன், நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, ஆண்டவர் பார்வையில் நன்மையையும் செய்ய வேண்டும். அதுதான் அவர் பார்வையில் நீதி என்று பார்க்கிறோம். நீதி நம்முடைய சொந்த வாழ்க்கையில் மட்டும் இடம்பெறுவது அல்ல. நீதி என்பது கர்த்தருக்கும் நமக்கும் நம்முடைய சகோதரருக்கும் நடுவிலே ஊடுருவி இருக்கிற ஒரு விஷயம். நம்முடைய சமுதாயத்திலே ஊடுருவி அமைந்திருக்கிற தேவைப்படுகிற ஒரு விஷயம் நீதி என்று பார்த்தோம். ஏன் நான் தீமையை விட்டு விலகி நான் வந்து தனியே இருந்திருப்பேன் அப்படி கிடையாது. நன்மையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதி காலத்திலிருந்தே நம்மை நன்மை செய்யும்படியாக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போ தீமை விட்டு விலகுவது மட்டுமல்ல, நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் நீதி. எந்த வகையில் நன்மை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா, நீங்கள் எரேமியா 22:3 பார்த்தோம். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவீங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம்.
அதாவது மற்றவர்களை குறித்த கரிசனையும் தேவைப்படுகிறது நீதி செலுத்தும் போது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் நாம் நீதி செலுத்த வேண்டும் இந்த கேள்வியும் நாம் பார்த்தோம். எதற்காக நீதி செலுத்த வேண்டும்? ஒரு பயங்கரமான ஒரு வசனம் என்ன என்றால் நீதிமொழிகள் 11:39 தான் சொன்னேன். நீதிமானுக்கே பூமியிலே சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். நீதி இல்லைன்னா, பரிசுத்தம் இல்லைன்னா பாவம் அந்த இடத்துல வந்துருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் நீதி செய்கிறவர். அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லயே நீதி இருக்கிறது, அது குணாதிசயத்திலே நீதி இருக்கிறது. அதனால் அவர் நீதி செய்யாமல் இருக்க போவதில்லை. அதனால் நீதிமானுக்கே சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கு பாவிக்கும் எத்தனை அதிகம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறார். அவர் பலியிடுவதை பார்க்கணும், நீதியும் ஞானம் செய்வதையே விரும்புகிறார். ஆமென். சங்கீதம் 15:1 பார்த்தோம்னா, கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அதனால நமக்கு நீதி அவசியம். ஏன் நீதி அவசியம் திருப்பியும் கேட்டோம் அப்படின்னா, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். மரணம் எங்க இருக்கு அப்படின்னா, மரணத்துக்கு தப்புவிக்கிறது நீதி மட்டுமே. ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் நீதி நமக்கு அவசியம். அதாவது ரைச்சஸ்னஸ், பரிசுத்தம் நமக்கு அவசியம் என்று பார்த்தோம். ஆண்டவர் யூதர்களுக்கு முன்மாதிரியாக தெரிந்து கொண்ட ஒரு கூட்ட ஜனத்திற்கு கவனிக்கிறோமா? யாருக்கு? கண்கள் எல்லாம் வந்து யூதர்களை ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனமாக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். யூதர்கள் நினைச்சிருந்தாங்க. அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் முறைமைகளையும் கட்டளைகளையும் கொடுத்தார் அல்லவா? எதற்காக கட்டளைகளை கொடுத்தார் ஆண்டவர்? நீதியை நடப்பிக்கும்படி, அவர் முன்பாக சரியாக இருக்கும்படிதான் கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளை யூதர்களால், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களால் கடைபிடிக்க முடிந்ததா? பிடிக்க முடியவில்லை அப்படின்னு பார்த்தோம். அவர் கடைபிடிக்க முடியவில்லை. அதனால என்ன ஆண்டவர் பண்ணாரு? பலி செலுத்த சொன்னாங்க இல்லையா? ஏன் பலி செலுத்த சொன்னார்? பாவ மன்னிப்பு, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ நிவர்த்தி, பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு பார்த்தோம். மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு? ரத்தத்துல இருக்குன்னு பார்த்தோம். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. புரியுதுங்களா? ஏன் நீதி? எதற்கு நீதி? ஆண்டவர் நீதியாக இருக்கிறார். நீதினா என்ன? எதற்காக நாம் நீதியாக இருக்க வேண்டும் என ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். கடைசியாக அந்த நீதியை மனிதர்களால் பின்பற்ற முடியவில்லை, அதாவது கட்டளைகளை பின்பற்றி நீதியாக வாழ முடியவில்லை என்ற சூழ்நிலை வந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? பலி செலுத்த சொன்னாரு. கவனிக்கிறீங்களா? பலி செலுத்த சொன்னாரு. அப்ப என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்துவிட்டு பலி செலுத்தினார்கள். பலி செலுத்திவிட்டு பாவம் செய்தார்கள். திரும்பவும் பலி செலுத்தினார்கள். இதுவே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எழுதுகள், ஆடுகள், மாடுகள், என்னெல்லாம் பலி செலுத்த முடியுமோ எல்லாவற்றையும் பலி செலுத்தினார்கள். எப்படி பலி செலுத்தினார்கள்? அந்த எருதை அழைத்து வந்து அவருடைய தலையில கை வச்சு தங்களுடைய பாவத்தை அதுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுதான் அர்த்தம். அதன் மேல் தங்களுடைய பாவத்தை சுமத்துகிறார்கள், அனுப்பிவிடுகிறார்கள். அந்த எருதை கொண்டு போய் வெட்டியிருக்காங்க. வெட்டினதுனால ரத்தம் சிந்தப்படுகிறது. ரத்தம் சிந்தப்பட்டதினால் மன்னிப்பு உண்டாகிறது. இப்படி பாவம் செய்து பலி செலுத்தி மன்னிக்கப்பட்டு, திரும்பவும் பாவம் செய்து பலி செலுத்தி மன்னிக்கப்பட்டு, இப்படி ஒரு சைக்கிள் வந்து நடந்துட்டே இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தார், என்ன செய்வது?
இந்த மனிதர்கள் நீதியாக இருக்க மாட்டார்கள். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர்களுக்கு நீதியாக நடப்பதற்கு ஒரு விருப்பம் கிடையாது. மனிதர்களுக்கு நீதியாக வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. பலி செலுத்தி திரும்பவும் பாவம் செய்யறாங்களே. மனிதனுடைய பாவமான சுபாவம் அவனை நீதியாக வாழ விடவில்லை. இதனாலதான் ஆண்டவர் தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்தார். ஆமென். நம்முடைய நீதி அழுக்கான கந்தை போலிருக்கிறது. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போலிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரா? தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்தார். அந்த நீதி கொடுக்கிறது ஜஸ்டிபிகேஷன், அதாவது நீதிமானாக்கப்படுதல். அதுதான் தலைப்பு. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல். எப்படி ஆண்டவர் தன்னுடைய நீதியை கலங்கம் இல்லாத, குற்றம் இல்லாத தம்முடைய பரிசுத்தத்தை, தம்முடைய நீதியை ஒரு நபரின் மேல் ஆண்டவர் எவ்வாறு அனுப்புகிறார், செலுத்துகிறார், கொடுக்கிறார். ஒரு மனிதனை எவ்வாறு ஆண்டவர் நீதிமானாக மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கலாம். கடைசியை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? மனிதர்களால் நீதி செய்ய முடியல, அவங்க ரெண்டுமே இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய நீதியை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார், அது எப்படி நடக்கிறது அப்படி என்று பார்க்கலாம். அதற்கு முன்பாக நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னா என்ன நம்ம புரியுது. ஆண்டவர் நம்ம மேல தன்னுடைய நீதியை நம்ம மேல கொடுத்துருக்காரு இல்லைங்களா? நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அது எப்படி நடக்குது? விசுவாசம் மூலமாக நடக்குது. ஆனா ஆண்டவருடைய சுபாவத்தின் வழியாக பார்க்கும்போது ஆண்டவர் சும்மா உங்களை கூப்பிட்டு வச்சு, இந்தாப்பா என்னுடைய நீதியை கொடுத்துருந்தேன், நீ பரிசுத்தமாக்குன, நீ வந்து பாவம் பண்ணிட்டே இருக்கிற, சரி பரவாயில்ல நீ நீதியை சொல்றாரா? அதுதான் ப்ராசஸா? அதாவது ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர், பாவத்தை பார்க்காதவர். அவர் ஒரு பாவமான மனிதனை கூப்பிட்டு வந்து நீதியா இரு, நீ நீதியா இருக்க முடியாத, நீதியா இருக்கு சொல்லிடுவாரா? அவருடைய சுபாவத்தில் உண்டுவாது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார்? ஆண்டவர் அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா? கூப்பிட்டு நீதிமான மாறி தெரியுதா இப்போ அப்படின்னு ஆண்டவரால் பண்ண முடியாது. எப்படி நாம் நீதிமான்களாக மாற்றப்படுவோம் அப்படின்னு பார்க்கலாம். சங்கீதம் 32 வசனங்கள் 1 இருந்து நான் படிக்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். ஆனா சொல்றாரு, அதாவது வசனம் சொல்லுது, என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, என்னுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் திரும்பவும் கேட்கிறேன், ஆண்டவர் சீக்கிரமா, ரொம்ப சுலபமா, சீக்கிரமா என்ன மீன் பண்றேன்னா ரொம்ப சுலபமா அக்கிரமத்தை மன்னிச்சிருக்காரா? பாவத்தை என்ன போட்டு வசனம், என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, என்னுடைய பாவம் இருக்கிறது, கரெக்டுங்களா? பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தை ஆண்டவர் பார்க்காமல் இருக்கிறார், அந்த பாவத்தை மூடி போடுகிறார். இப்படிப்பட்டவன் தான் பாக்கியவான், இப்படிப்பட்டவன் தான் நீதிமான். ஆனால் ஆண்டவரால் சுலபமாக நம்முடைய அக்கிரமங்களை
மன்னித்து விட முடியுமா? நம்முடைய பாவங்களை மூடிவிட முடியுமா? யோசிக்கலாமே. அவர் நீதிபரர், அவர் மன்னிக்க மாட்டாரு. பாவம் செஞ்சா தண்டனை கொடுத்துருவாரு. இங்கதான் ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயத்தை நாம் பார்க்க வேண்டியது. கடந்த வாரம் நான் கூட சொன்னேன், இந்த வசனம் ஆண்டவரை பத்தி படிக்கும் போது நான் நீதியை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவேன். கவனிக்கிறீங்களா? நீதியை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவேன். ஆனா மீதமுள்ள பகுதியை நீங்களும் போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அந்த விஷயங்களை படிக்கலாமா? ஆண்டவர் எப்படி நீதிபரர், அவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறார், பாவங்களை மூடுகிறார். ஏன், எப்படி இது பாசிபிள் அப்படின்னு பார்க்கலாம். சங்கீதம் ஆண்டவரை பற்றி சொல்லப்படுகிற எல்லா வசனங்களும் நீதியுடன் கூட இன்னொரு வார்த்தையை சேர்ந்து வரும். ஆமென். சங்கீதம் 89 14வது வசனம் படிக்கிறேன். நீதியும் நியாயமும் உங்களுடைய சிங்காசனத்தில் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உங்களுக்கு முன்பாக நடக்கும். நீங்க பார்க்கணும் இல்லைங்களா? எங்க நீதி இருக்கோ, நியாயம் இருக்கிறதோ, அங்க கிருபையும் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நீதி செலுத்துகிறவர் மட்டுமல்ல, ஆண்டவர் கிருபையுள்ளவராகவும் இருக்கிறார். இன்னொரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் 145:17. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமா இருக்கிறார். ஆமென். நீதி உள்ளவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராகவும் இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம் சங்கீதம் 116:5. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். ஆமென். எல்லாம் கவனிக்கிறோமா? கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். அடுத்த வசனம் நீதிமொழிகள் 23:3 வசனம். ஆமென். இது அவருடைய ருசியும் இல்ல, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் ஞானம் செய்வதை கர்த்தருக்கு பிரியம். அது ஓகே. இந்த 3 வசனங்கள் பார்ப்போம் அப்படின்னா, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? நீதி உள்ளவராகவும் இருக்கிறார், கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு உள்ளாகவே ஒரு ஒரு கிளாஷ் ஏற்படுது. ஆண்டவர் என்ன பண்றாரு? மன உருக்கம் உள்ளவரா இருக்கிறார். இந்த ஜனங்களின் மீது, அதாவது நம் மீது, கவனிக்கிறோமா? நம் மீது ஆண்டவர் மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார், அதாவது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராகவும் இருக்கிறார். அதே சமயம் அவருடைய நீதியின் குணம் அவரை விட்டு போவதில்லை அல்லவா? அவர் நீதியுள்ளவராகவும் இருக்கிறார், கிருபையுள்ளவராகவும் இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. நீதி செய்கிறவராய் இருந்து தண்டிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அதே சமயம் மன உருக்கம் உள்ளவராய் இருந்து அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். மனிதர்களை மிகவும் ஆண்டவர் நேசித்தபடியால் ஆண்டவருக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணார். அந்த பிளான் நமக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பாவங்களை அழிக்கப்பட்ட ஒரே ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தி நம்மை விட்டு விடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நீதியை செலுத்துகிறார், நம்மேல் நம்முடைய கிருபையை செலுத்துகிறார். புரிதலைங்களா? இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, நடுவில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, மனிதர்களாகிய நாம் இங்க இருக்கிறோம். பாவம் செய்த நாம் மறிக்க வேண்டியது, ஆண்டவர் தண்டிக்க வேண்டியது நாம். ஆனால் நம்முடைய பாவத்தை எடுத்து அடிக்கப்படும்படியாக நியமிக்கப்பட்ட ஒரே ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த பாவங்களை சுமத்திவிட்டு நீதியை அங்கே நடப்பிக்கிறார், கிருபையையும் மன உருக்கத்தையும் நம்மிலும் நடப்பிக்கிறார். ஆமென். ஆண்டவர் மாறாதவர். அவர் கண்மலையும் வசனம் சொல்லவில்லையா? அவர் மாறப்போவதில்லை, நீதியாக சரி கட்டுகிறவர்.
இப்படிதான் ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். அவரால் மன்னிக்க முடியாது. நீதியை சரி கட்டணுமே, நீதிக்காக அப்படி குணாதிசயமே அதுதாங்க. இதனால்தான் நடுவுல இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அனுப்பி நம்முடைய நீதியை அங்கே சரி கட்டி நம்முடைய கிருபையை நமக்காக பொழிந்தளினார். ஆமென். அல்லேலூயா. இப்படிதான் நாம் நீதிமன்றங்களாக மாற்றப்படுகிறோம். நம்முடைய பாவங்களை எடுத்து அதை இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தி நம்முடைய நீதியை அவர் மேல நிறைவேற்றி குற்றமில்லாத அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமான்களாக மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. இப்படி நாம ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக மாற்ற முடியும். ஆமென். அது மட்டும் கிடையாது, அது ஆண்டவர் செய்த பங்கு. அதாவது ஆண்டவருடைய பார்ட் அதுதான். அவர் செய்த விஷயம் என்ன? நம்ம நீதிமான்களாக மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவை பூமியில அனுப்பினது. நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். நமக்கு நம்ம ஏற்கனவே படிச்ச வசனம் தான் நீதிமொழிகள் 15:6 வசனம். ஆபிரகாம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். நம்முடைய பங்கு என்ன? கர்த்தருடைய பங்கு இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்புக்கொடுத்தது. நம்முடைய பாட்டு என்ன? நாம் செய்ய வேண்டியது என்ன? விசுவாசிக்கிறது நம்முடைய பங்கு. அப்போ ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் பண்ணது எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ணல. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமே, நீ நிலத்தை விட்டு இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவன் பார்க்கவே இல்லை. அவனுக்கு எதுவுமே தெரியாது. எங்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய வார்த்தைகளை அவன் விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். அவன் அடுத்த வசனம் படிப்போம். ரோமர்கள் 4வது அதிகாரம் 23 இருந்து படிக்கலாம். அது நமக்காகவும் எழுதப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது அவனுக்கு, ஆபிரகாமுக்கு, கவனிக்கிறீங்களா? அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீதிமான்கள் ஆவதற்கு ஆண்டவரை விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். எப்படி? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். இந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்து பலி செலுத்தப்பட்டார். இந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி உயிர் தெழுந்தது. ஆமென். எதற்காக? நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக. கர்த்தருடைய நீதி நம்மேல் எவ்வாறு வருகிறது? அதாவது கர்த்தருடைய நீதி நம்மேல் எவ்வாறு சுமத்தப்படுகிறது? நாம் எவ்வாறு நீதிமான்களாக்கப்படுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்களாக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் வழி.
விசுவாசித்தால் நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். ஆமென். தொடர்ந்து விசுவாசத்தில் படிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எவ்வாறு? அவர் உயிரோடு எழுந்தபடியினால் நாமும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அவைகள் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது உலக பிரகாரமாக நீதி இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் நடந்து கொண்டீர்கள். 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளையே செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆமென். நாமும் தண்டனைக்கு பாத்திரராய் இருந்தோம். தேவனோ, நான் ஏன் வசனம் படிக்கிறேன்னா, ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. எந்த கதையும் அல்ல, எந்த கற்பனையும் அல்ல. நாம் எவ்வாறு நீதிமான்களாக்கப்படுகிறோம்? விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதுக்காக அந்த வசனங்கள் தேவனோ, ஆண்டவருடைய இன்னொரு சுபாவம் இங்க வெளிப்படுது. 4வது வசனம். நாம் 3வது வசனத்துக்கு கடைசியில பார்த்தோம்னா, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாய் தான் இருந்தோம். ஆனால் தேவனோ, 4வது வசனம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. எல்லாமே வெளிப்படுது. கிருபை, தயவு எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள். வேற வகையில கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவின் மூலமாகத்தான், கிறிஸ்து இயேசுக்குள்ளாகத்தான் அவர் நம்மிடத்தில் ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எழுதுகிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக நம்ம படிச்சு பார்த்து கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளக்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென். மக்கள் எப்பவுமே பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சிங்காசனம், ஆண்டோடைய சிங்காசனம் என்ன ஆகலாம்? பெருசாயிட்டே போயிட்டு. ஆமென். உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை நாம் விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே நீரே என் ரட்சகர், நீரே என்னுடைய பாவங்களை சுமந்த ஆட்டுக்குட்டி, நீரே எனக்கு பதிலாக அடிக்கப்பட்டவர், வெட்டப்பட்டவர், ரத்தம் சிந்தினவர், என்னுடைய பாவத்தை நீரே சுமந்து கொண்டீர் என்று ஒரே விஷயம் பண்ணோம், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் அது நமக்கு நீதியாக எண்ணப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் நம் மீது வைத்திருந்த மிகுந்த அன்பினால், தயவினால், அவருடைய குணாதிசயமாகிய அன்பினால் நம்மை நேசித்தபடியினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை உன்னதங்களிலே அவர் கூட, இயேசு கிறிஸ்து கூட உட்கார வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சகோதரர்கள். ஆமென்.
சகோதர சகோதரிகளாயிட்டோம். அவர் வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருமே மரியாள் தேடுறாங்க. தேடும்போது எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தேடுறப்போ அவர் பின்னாடி நின்னுட்டு இருக்காரு. மரியாள் வந்து அழுகுறாங்க. ஐயோ ஆண்டவரே காணுமே, ஆண்டவரே யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிற சூழ்நிலை இருக்கிறப்போ பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது, மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. உடனே அவங்க புரிஞ்சுட்டாங்க, உயிர்த்தெழுந்த சாயல்ல என்னவோ அவங்களால கண்டுபிடிக்க முடியல, தெரியல. ஆண்டவரே அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்றாங்க, உடனே அவருடைய கால்கள் மறந்து போல உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ரீனை தொடாதே, உன் தகப்பனுக்கும் உன்னுடைய பிதாவுக்கும் என்னுடைய பிதாவிற்கும் நான் இன்னும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை சொன்னார். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையே. உன் பிதாவிடத்திற்கும் என் பிதாவிடத்திற்கும் நான் இன்னும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை, போகல, நான் போல, நாம் அவரோடு கூட வசனம் சொல்லுது இல்லையா, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் எவ்வாறு நீதிமான்களாகப்படுவது? இயேசு கிறிஸ்து மூலமாய், அடுத்தது விசுவாசத்தினாலே, தயவினாலே திரும்பினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அடிக்கப்பட்ட, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த பக்கத்துல இருக்க கல்லன் கடைசி நிமிஷம் தாங்க, கடைசி நிமிஷத்துல, உயிர் போகிற நிமிஷத்துல சில மணி நேரங்களே உண்டு. அந்த நிமிஷத்துல கூட அவன் பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் அந்த க்ஷணமே ஆண்டவர் என்ன பண்றாரு, இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கே நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்கு அதிகாரம். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாய் இன்னொரு எடுத்துக்காட்டு நாம் படிக்கலாம், எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். இங்க ஒரு உதாரணம் ஆண்டவரே கொடுக்கிறாரு, எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம் அப்படின்னு. ஆண்டவர் பார்வையில நாம் விசுவாசிக்கிறோம்னு சொல்லலாம், ஆனா இருதயத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவர், இருதயத்தை விசாரித்து உள்ளிந்திரியங்களை விசாரித்து அறிகிற ஆண்டவர் எப்படி தன்னிடம் வருகிற, கவனிக்கிறீங்களா? நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நீதிமான ஆக்குங்கன்னு சொல்லலாம், ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? கடைசிக்கு நான் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அது நமக்கு நீதியாக என்ன பொருள் பார்த்துட்டோம். இருந்தாலும் அங்க ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன பார்க்கலாம். 18வது அதிகாரம் 9வது வசனத்துல நான் படிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். கவனிக்கிறீங்களா? கவனிக்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். 2 பேரு ஆண்டவரை நோக்கி பார்க்க போறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்பவன் ஆண்டவருடைய வேத வாக்கியங்களை அறிந்தவன். ஆயக்காரன் என்பவன் டாக்ஸ் கலெக்டர். கரெக்டா சொல்லலாம். ஆமென். பரிசேயன் என்று இங்க நம்ம கவனிக்கணும், நீதிமான்கள் ஆக்கப்படுதல் நாம் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு ஒரு மனநிலைமையும் உண்டு. அது என்ன
நல்லா பார்க்கணும். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், அடுத்து பாருங்கள, அதோடு நிறுத்திக்கலாம், இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரரோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடக்கிக் கொண்டு, கவனிக்கிறீங்களா, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம், அவன் அல்ல, யார் அல்ல? பரிசேயன் அல்ல, இவனே. மாத்தி நம்ம புரிச்சுக்கணும். அவன் அல்ல, செகண்ட் சொன்னார் இல்லைங்களா, இவனே, ஆயக்காரனே, நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்கின உடனே அவர் பிரசங்கித்தது தெரியுமே நமக்கு, மலை பிரசங்கம். மலை பிரசங்கத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? ஆவியில், மத்தேயு 5ஆம் அதிகாரம் படிச்சோம்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அதற்கு என்ன அர்த்தம் யோசிக்கிறீங்களா? தாழ்மை. ஆமென். ஆண்டவர் நமக்கு, அதாவது எனக்கு ஆண்டவர் தேவை. என்னுடைய நீதி கவனிக்கலாம், பேச வேண்டாம். என்னுடைய நீதி பத்தாது, நான் பரிசுத்தமானவன் அல்ல, என்னுடைய பரிசுத்தம் பத்தாது ஆண்டவர் பார்வையில என்பதை உணர்ந்து மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல், மற்றவர்களை தன்னிலும் கீழாக எண்ணாமல், அதாவது பெருமையாக இல்லாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்கிறேன், நீரே என் ரட்சகர் என்று சொல்றவங்களுக்கு ஆண்டவர் நீதியை தருகிறார். ஆமென். ஆண்டவரை பார்த்து உங்களை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நீரே என் ரட்சகர் என்று சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உள்ளத்திலே பெருமை இருந்தது என்றால், உள்ளத்திலே நம்மை குறித்து நமக்கு ஒரு சுய நீதி இருந்தது என்றால், அதாவது ஆண்டவரை நான் என்ன பண்றேன், தசமபாகம் செலுத்துறேன், நான் எல்லாரும் வரலாம் தசமபாகம் செலுத்துறேன், உபவாசித்து ஜெபம் பண்றேன், எல்லாமே கரெக்டா தான் பண்றாரு, இதெல்லாம் பண்றேன் ஆண்டவரே, அந்த ஆளு இந்த ஆளு கேட்கிறாங்க, இந்த ஆளு இவனை போல நான் இல்ல, பின்னாடி கூட ஒருத்தர் இருக்கிறான், அவனை கூட போல நான் இல்லை, அப்படி இல்லாம இருக்கிறதுனால நான் சொல்லிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார். நம்முடைய கிருபை பெருமை உள்ளவர்களுக்கு செயல்படாது. ஒரு விஷயம் கூட நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கவாங்க. நீதிமான்களாக்கப்படவில்லை என்றால், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதிமான்களாக்கப்படவில்லை என்றால், வசனம் சொல்கிறபடி துன்மார்களுக்கே அதாவது நீதிமான்களுக்கே சரி கட்டப்படும். துன்மார்களுக்கு பாவிக்கும் எத்தனை அதிகம். நீதிமான்களாக்கப்பட வேண்டியது என்பது மிகவும் 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 ஆண்டவர் பார்வையிலே அவசியம், முக்கியம். ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில பெருமை என்கிற ஒரு சுபாவம், நம்மை குறித்து நாமே பெருமையாக நினைத்துக் கொள்கிற சுபாவம், நீங்க உங்களை குறித்து பெருசா கூட நினைச்சுக்க வேண்டாம். மற்றவங்களை கீழாக நினைக்கிற சுபாவம், மற்றவங்களை ஏளனமாக நினைக்கிற சுபாவம் இருந்தது என்றால், ஆண்டவரால் நம்மை நீதிமான்களாக்க முடியாது. நம்ம புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த செகண்டே ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து, ஆயக்காரனை பார்த்து, அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான்னு சொல்றாரு. இன்றைக்கு கூட
அந்த இதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இலவசமாக கிருபையினால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நீதியை நாம், அந்த பரிசுத்தத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய சகோதரனை குறித்து நாம் என்ன சிந்தனை வைத்திருக்கிறோம், நம்முடைய சக விசுவாசியை குறித்து என்ன சிந்தனை வைத்திருக்கிறோம் என்பது மிகவும் 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 முக்கியம். ஆமென். ஆண்டவர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார், பரிசுத்தமாக்க வல்லவரா இருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளையும் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். எல்லாம் வெளியில பார்க்கிறப்போ எல்லாத்தையுமே நம்ம சரியா செய்யலாம், தசமமாக கொடுக்கலாம், சபையில வச்சிருக்கிற எல்லா ஜபத்துக்கும் வந்துடலாம், நீங்க பர்சனல் பிரேயரோட பண்ணலாம், வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம், வெள்ளை 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 வெள்ளையில வந்திருக்கலாம், ரொம்ப பலபலன்னு இருக்கலாம், கஷ்டமாக தென்படலாம். ஆனால் இந்த பரிசேயனை போல நம்முடைய சகோதரனை நியாயம் தீர்த்தோமானால் அதே வகையில் நம்மையும் நியாயம் தீர்ப்பார். நீதி என்பது அங்க இல்லாம போயிடுச்சு, நீதிமானாக்க வர முடியவில்லை. அதனால இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அது எனக்காக நீதியாக எண்ணப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறேன். அதே சமயம் என்னுடைய சகோதரனையும் நான் குறைவாக எண்ண போவதில்லை. அது என்றால் ஆண்டவர் நம்மை நீதிமன்றாக மாற்றப்படுவார். புரிதலையா? நீதியின் அடிப்படை என்ன அப்படின்னு கேட்கணும்னா, ஆண்டவரை விசுவாசிப்பது நீதியின் அடிப்படை, அதுதான் நீதியின் அஸ்திவாரம். நீதி நான் என்ன சொல்றேன்னா, நான் நீதியா இருப்பதற்கு அஸ்திவாரமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. அதிலும் அடுத்த லெவல், அடுத்த படி இறங்கி போனோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லியும் நம்முடைய சகோதரனை நாம் சிநேகிக்கவில்லை, நேசிக்கவில்லை, குறைவாக எண்ணுகிறோம் என்றால் ஆண்டவருடைய நீதி நமக்கு கிடைக்காது என்றுதான் மிக தெளிவாக பார்க்கிறோம். ஆமென். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நாம் நீதிமான்கள், அதாவது நீதிமான்கள் ஆக்கப்படுவது எப்படி நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எப்படி? ஆண்டவர் நீதியுள்ளவர், அவர் மன்னிக்க முடியாது, நன்மை செலுத்தியே ஆக வேண்டும். ஆனாலும் அவர் கிருபையுள்ளவர். எப்படி நம்ம மன்னிச்சாரு? நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தி கிருபையை நமக்கு செலுத்தி நீதியை இயேசு கிறிஸ்துவின் மேல் நிறைவேற்றி நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அந்த மன்னிப்பை நாம் விசுவாசிக்கிறதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நீரே என் ரட்சகர், நீரே எனக்காக பாவத்தை சுமந்தவர் என்று அறிக்கையிடும் போது, சொல்லும் போது ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். எவ்வாறு நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று புரிஞ்சிச்சு. அது மட்டுமல்லாமல் நம்முடைய உள்ளத்தையும் ஆண்டவர் காண்கிறார். பெருமை உள்ளத்தில் இருக்குன்னா நீதிமான்களாக வர முடியாது. நீங்க என்னதான் கிரியையில காமிச்சாலும் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார் என்பது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை படிப்போம். அந்த எபேசியர் 2வது அதிகாரத்தையே தொடர்ந்து நான் படிக்கிறேன். 2வது அதிகாரம் 8வது வசனத்தை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்ப பாருங்க, தெளிவா சொல்றாரு. அடுத்து எப்படி எல்லாமே கனெக்ட் ஆகுது பாருங்களேன். ஒருவரும் பெருமை பாராட்டும்படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. பார்த்தோம், ஆயக்காரன் பரிசேயன் கிரியைகளினால நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய ஒன்று கிடையாது. நம்முடைய பரிசுத்தத்தினால் நாம் அச்சீவ் பண்ணக்கூடியது ஒன்றும் கிடையாது. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில், இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, தொடர்ந்து பார்க்க போற பகுதியில இந்த வசனம் மிகவும் முக்கியம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்
சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். அவருடைய செய்கைகள் எல்லாம் அவர் கிருபை உள்ளவன் பார்த்தோம். சங்கீதத்துல அவருடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்கும்போது அவருடைய செய்கைகள் எல்லாம் அவர் மன உருக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். இதான் இருக்கு. அவர் அவருடைய தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவருடைய கிரியை என்பது நமக்கு வெளிப்படும். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எதன்படி நடக்கும்படி? நற்கிரியைகளை செய்வது. நீதி என்ன பார்த்தோம்? தீமையை வெறுத்து நன்மை செய்வது. எதற்காக ஆண்டவர் நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்? நற்கிரியைகளை செய்வது. ஆனா ஒரு வசனம் முன்னாடி பார்க்கணும். என்ன இருக்கு? ஒருவரும் பெருமை பாராட்டும்படிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல அப்படின்னு. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? கவனிக்கிறீங்களா? கிருபையினால் வசனம் படிக்கலாம். கிருபையினால் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ விசுவாசத்தினால் என்னமாக்கப்படுறோம்? நீதிமான்களாக்கப்படுறோம், ரட்சிக்கப்படுறோம். ஆனா கடைசியில் எங்க பாத்தீங்கன்னா நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. அப்போ கிரியையை ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா வந்து என்ன பண்ணிடுறாரு? நீதிமான்களாக மாற்றிருக்காங்க. அக்கிரியை எங்க போகுது? ஒரு இடத்துல கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து விட்டோம், அவரை பார்த்து ஆண்டவரே உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆபிரகாமை நீதிமானாக மாற்றினாரே. எப்படி? விசுவாசத்தினால் நீதிமானாக மாற்றினார். அதே போலவே நம்மையும் நீதிமானாக மாற்றி விடுகிறார் விசுவாசத்தினால். இதுக்கப்புறம் என்ன? விசுவாசத்தினாலே நீதிமானாக ஆக்கப்பட்டோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். விசுவாசம் மட்டுமே போதுமா? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? நீதிமான்களாக்கப்பட்டோம், பரலோக ராஜ்யம் போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சோம்னா நீதிமான்களாக்கப்பட்டோம். நீதிமான்களாக்கப்பட்டோம்னா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, அதான் அர்த்தம். பாவம் மன்னிக்கப்பட்டோம்னா பரலோக ராஜ்யம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட பிறகு என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் படிக்கிறேன். என் சகோதரரே, 14 படிக்கிறேன். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும். கவனிக்கலாம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? விசுவாசம் நீதிமான்களாக்கப்பட்டோம். விசுவாசம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் கவனிக்கலாம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவன் விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? தெளிவா கேட்கிறாரு. பவுல் என்ன சொல்றாரு? நீங்க விசுவாசிச்சீங்க, அதை உங்களுக்கு நீதியாக எண்ணிட்டாரு. கிறிஸ்துவனை கூட நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீங்க. நீங்க கஷ்டவான்கள், நித்திய ஜீவனுக்கு பங்குதாரர்கள். சிங்காசனம் பெருசாயிட்டே இருக்கு. கிறிஸ்துவனை கூட உடன் பங்காளர்களா இருக்கு சொல்லிட்டாரு அவரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசம், அதாவது அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? படிக்கிறேன். சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும். யாருக்கெல்லாம் புரியுது? அவன்
சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவரை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரமும் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்படியே ஒருத்தர் தேவையில இருக்கிறாரு, குளிர்ல இருக்கிறாரு, வஸ்திரம் இல்லாமல், அவரை பார்த்து நீங்க போய் சாப்பிடுங்க, ஆறுதல் சொல்றோம், நீங்க போய் சாப்பிட்டுட்டு நல்லா வாமா இருங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒன்னே பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு மனசு இருக்கு. அதே போலவே அப்படியே 17வது வசனம், விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய். நம்மிடம் உயிருள்ள விசுவாசம் இருக்கிறதா அல்லது செத்த விசுவாசம் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தினால் நீதிமன்றம் ஆக்கப்பட்டோம். ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டேன், சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருக்கலாம். ஆனால் அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது அப்படின்னு நாம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். 17வது வசனம், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, நான் உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நீ விசுவாசிக்கிற, உன் விசுவாசத்தை காமி பார்ப்போம். நீ கிரியையே செய்யல, விசுவாசத்தை காமி செய்யலாம். ஆனா அவன் என்ன சொல்லுவான்? நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்படி செய்யறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, நடக்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமே. அறிய வேண்டாமோ? அறிய வேண்டுமே. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் திரும்பவும் இருக்கிறாருங்க, கவனிக்கிறீங்களா? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். புரியுதுங்களா? ரெண்டு விஷயம். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது, கிரியையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது. எந்த நீதி ஆண்டவருக்கு முன்பாக செல்லும்? எந்த நீதி ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக எண்ணப்படும்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியைக்கு எக்ஸாம்பிள் கூட சொல்றாரு. அப்போ ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஏக சுதனாகிய, கவனிக்கிறீங்களா? உன்னுடைய ஏக சுதனாகிய ஈசாக்கு கொண்டு வந்து எனக்கு ஓரிய முறையில பரிசு சொல்றாரு. ஆண்டவர் உங்களை அழைச்சார், உடனே கேட்டு ஆபிரகாம் வந்துட்டாரு. கடைசி நேரத்துல அவர் ரொம்ப விரும்பி எதிர்பார்த்திருந்த ஒரு குமாரன் அவருக்கு பிறக்கிறாரு. அந்த குமாரனை பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் அப்படி ஒரு கொடூரமான ஆண்டவரா? ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவரா? ஆண்டவர் தானே. ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை சோதிக்கிறார். அவன் கத்தி எடுத்து வெட்ட போகும்போது அவர் என்ன சொல்றாரு? பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதன்னு சொல்லிருக்காரு. அதற்கு பதிலாக ஒரு ஆடை குதிரையில மாட்டிட்டு அதுக்கு பரிசு சொல்றாரு. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நாம்
விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா? ஆம், விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பிற்பாடு கிரியையினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். என்ன புரிகிறது? ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய நீதி நம் மேல் வருகிறதுக்கு வேற வழியே இல்ல. இதுதான் வழி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. அவருடைய நீதி நம் மேல் வருவதற்கு வேற வழியே இல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதாவது ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன் என்ன ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதே போலவே நம்முடைய ரட்சிப்புக்கு அடிப்படை அஸ்திபாரமா இருக்கிறது விசுவாசத்தினால் வருகிற நீதி. ஆனா ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுட்டு பில்டிங்கே கட்டாம இருந்தா எப்படி? தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கிரியையினாலே ஆண்டவருக்கு முன்பாக, அதாவது மனிதர்களுக்கு முன்பாக கிடையாது, இந்த மாயக்காரர்கள் பரிசேயர் கொடுத்து ஆண்டவர் பேசும்போது மாயக்காரராகிய பரிசேயர் சொல்றாரு. எல்லாரும் பார்க்கும்போது என்ன பண்றீங்க? தெருவில் நின்று ஜெபம் பண்றீங்க. எல்லாரும் பார்க்கும்போது என்ன பண்றீங்க? தானம் தர்மம் பண்றீங்க. இந்த கை செய்யறது இந்த கை செய்யக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. எல்லாரும் பார்க்கிறப்ப ஷோ காமிக்கிறீங்களே, மாயக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு அஸ்திபாரம், அதாவது ரட்சிப்பின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிப்பது. அப்பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதாவது விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட பிறகு வீடு எப்படி அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுமோ அதை போலவே நீதியின் கிரியைகள். எபேசியர் 2:10 படிச்சோம் இல்லைங்களா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் புது சிருஷ்டிங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த உடனே ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். தேவனுடைய செய்கையாலும் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, நடக்கிறது என்பது என்னது? அது ஒரு கிரியை. கரெக்டுங்களா? நற்கிரியைகளிலே நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். பவுல் பாத்தீங்கன்னா எபேசியர்ல பேசினாலும் சரி, ரோமர்ல அவர் பேசினாலும் சரி, விசுவாசத்தினால் நீதி, கிருபையினால் நீதி, விசுவாசத்தினால் நீதினா பேசுறாரு. நிறைய பேசுவாரு. ஆனா கடைசியில ஒரு சின்ன இடத்துல எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி வச்சிருவாரு. ரோமர் மட்டும் படிக்கிறவங்க, எபேசியர் மட்டும் படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அப்பா, நான் ஆண்டவரை விசுவாசித்தேன், அவரை நீதியாக எண்ணிட்டாரு, நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா யாக்கோபு சொல்றாரு, என்ன சொன்னாங்க? வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று அறிய வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்றாரு. அஸ்திபாரத்தின் மேல் வீடு கட்டுகிறவர்கள் செங்கலை ஒவ்வொன்றாக அடுக்கி அதற்கு சாந்து பூசி அந்த கட்டிடத்தை எழுப்புவதை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிப்பு எனப்படுகிற அஸ்திபாரம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. நாம் விசுவாசிக்கும் போது அடிப்படையாக ரட்சிப்பு என்பது நீதி மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அதற்கு மேலாக கிரியையினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபு ரொம்ப தெளிவா அழுத்தமா பேசுறாரு, கேள்வி கேட்கிறாரு. பவுலோ ரொம்ப சின்ன இடத்துல எல்லாத்தையும் சுருக்கி தெளிவா போட்டார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தப்படுகிறார். ஆமென். தொடர்ந்து படிக்கிற நம்ம 21வது வசனத்திலிருந்து யாக்கோபு 2, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்திற்கு செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அதை அவர் ஆண்டவர் நீதியாக எண்ணினார். ஆனாலும் அவர் என்ன பண்ணான்? கிரியையினாலே அவருடைய விசுவாசத்தை காண்பித்தான். பார்க்கலாம். 22வது வசனம், விசுவாசம்
அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் என்ன பண்ணுது பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. ஏன் துவக்குகிறவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய ரட்சிப்பு துவங்குகிறது, ரட்சிப்பின் வாழ்க்கை துவங்குகிறது, பசுத்த வாழ்க்கை துவங்குகிறது. அதன் மேல் அந்த அஸ்திவாரத்தின் மேல் நாம் வீடு கட்டுவதை போல நம்முடைய வாழ்க்கையை கிரியைகளினாலே நாம் வளரும் போது அப்படியே அவன்தான் தேவனுடைய விசுவாசம் தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று அவன் தேவனுடைய சிநேகிதனாகப்பட்டான். ஆதலால் மனுஷன் கவனிக்கலாம், ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அந்தபடி ராகாப் எனும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பேர் பார்க்க போறாங்க இல்லைங்களா, கானான் தேசத்துக்கு போகும்போது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்காக வேறு வழியாய் அனுப்பிவிடும் போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவர் காக்கப்பட்டார். அப்படியே கடைசியா ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல் கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. ரொம்ப பயங்கரமான நடுக்கத்திற்குரிய ஒரு விஷயம் தான். நாம் நீதிமான்களாகப்பட்டோம் அப்படி என்று நாம் அறிந்திருக்கிறோம். இலவசமாக கிருபையினால் நீதிமான்களாகப்பட்டோம் அப்படின்னு அறிந்திருக்கிறோம். ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்து ஆதி முதற்கொண்டே தம்முடைய கிரியையாகிய நம்மை ஆண்டவர் நற்கிரியைகளை செய்ய ஆயத்தம் பண்ணிக்கிறார் பவுல் சொன்னார். அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பது புரிந்துள்ளோம். நம் கிரியைகளினாலும் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். சொல்றாங்க அதற்கு கேட்கிறீங்க. ஆமென். எப்படி ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறாரா இல்லையா? என்ன நமக்கு தெரியும்? ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். நான் கஷ்டமாகிட்டோம், கஷ்டமாயிட்டாங்க. இந்த கூட்டம் ஒரு சின்ன கூட்டம், ஒரு சிறு கூட்டமாக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். என்னுடைய பரிசுத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன், அவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டாரா? அனுதினமும் தாம் கஷ்டமாக்கிறார்கள், எவ்வாறு வாழ்கிறார்கள், தங்களுடைய கிரியைகளை எவ்வாறு செய்கிறார்கள், தங்களுடைய கிரியைகளில் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நமக்காக தமிழ் பேசிட்டே இருக்கிறார். என்னோட மகன் கிரியைகள் சின்ன பிள்ளையாவே இருக்கான். பிரசங்கிக்க வேண்டிய நீங்க இன்னும் பாலான ஆகாரத்தை சாப்பிட்டு இருக்கீங்க பவுல் சொல்றாரு. அதே போலவே இன்னும் கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதா இருக்கிறது இல்லையா? புதிய கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் ஜாக்கிரதை. யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவர் கிரியைகளை பார்க்கிறாரா அப்படின்றதுக்கு ஆதாரம் உண்டு. எங்க ஆதாரம் உண்டு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இப்பொழுது இருக்கிறார். ஆனால் நியாயம் தீர்க்கிறவராய் வரும்போது அவர் என்ன பண்ண போறாரு? வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் சபைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். தீர்க்கதரிசனம் சொல்றாரு இல்லைங்களா? யோவான் பேசுறப்போ என்ன சொல்றாரு பார்க்கலாம். 2வது அதிகாரம் 2வது வசனம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும், ஓகே அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கிரியைகளையும்
உன் பிரயாசத்தையும். தெளிவா தெரிஞ்சுங்களா? ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். அடுத்து இது வந்து எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது சபை சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். 9வது வசனம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் நம்ம ஈரஎன்று சொல்லியும், அது மீதி வருகிற பகுதி. ஆனா இங்க தெளிவா என்ன போட்டிருக்கு, உன் கிரியைகளையும். ஆண்டவர் நம்முடைய கிரியையை பார்க்கிறார். அடுத்து பெர்கமு சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், உன் கிரியைகளையும். ஆமென். இங்கேயும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பெர்கமு சபையுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். அந்த வசனத்துடைய கடைசி பகுதி, அந்திபாயங்கள் கொல்லப்பட்ட 4 நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். தீர்க்கிரா சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும், ஆமென், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நான் என்ன பண்றாரு? நீ விசுவாசிக்கிற, நீ விசுவாசிச்சிட்ட போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லையே. சபைகளுக்கு சொல்லுவதை காதலன் கேட்டு கடலன் அப்படின்னு சொல்லிட்டுதான் யோவான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தீர்க்கரா சபையில ரொம்ப தெளிவா சொல்றாரு, உன் கிரியைகளையும். எல்லா சபைக்குமே சொல்றாரு. சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம், சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் தேவர் சொல்லுவதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். ஆமென். நம்மளும் ஆராய்ச்சி பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்த சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிலதெல்பியா சபைக்கு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் என்று சொல்றாரு. கடைசி சபை லவோதிகேயா சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு. 15வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது நலமாயிருக்கும். வெதுவெதுப்பாயிருந்தா வாந்தி பண்ணி போய். ரொம்ப தெளிவா இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர், நம்முடைய இரட்சகர் யோவானுக்கு வெளிப்பட்டு தீர்க்கதரிசனமாக யோவான் எழுதின விஷயங்கள் தான் நாம் படிச்சிருக்கோம். கடைசி காலங்கள்ல உள்ள சபைகளுக்கு எழுதப்பட்ட விஷயங்கள். ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். கடைசியாக ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 22:12 வசனம், இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும், ஆமென், ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லியும், தான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று அறிந்திருக்கும் ஒரு விசுவாசி கிரியை இல்லாமல் இருந்தால், இந்த கடைசி வசனம் தான் அவனுக்கு ஒரு பதில். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகள் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவன் ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். அந்த நீதி இலவசமாக ஆண்டவர் நமக்கு தந்தது. அந்த நீதியிலே நாம் நிலைத்திருப்பது என்பதுதான் கிரியை. அவனுடைய வசனம், வேதம் என்ன படிச்சு போனீங்களா? நீதினா என்னன்னு? அவனுடைய வேதம் அவன் உள்ளத்தில் இருக்கிறது. அவனுடைய வழிகள் பிசகுவதில்லை. ஆண்டவர் நம்முடைய கிரியைகளையும் பார்க்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்கு காலங்களையும் கொடுக்கிறார். ஆனால் அவனுடைய கிரியை கேட்ட பலன்
என்னுடைய கூட வருகிறது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக திட்டவட்டமாக பேசியிருக்கிறார். அதனால விசுவாசத்தினால் மட்டுமல்ல, கிரியையினாலும் நாம் நீதிமான்களாக மட்டும் நீதிமான்களாகவே நாம் வாழ்கிறோம். கிரியையினால் ஆண்டவருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக அல்ல. ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமென். புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். எனக்கு இந்த விஷயம் நான் அதுக்குள்ள படிக்கிறப்போ தனியா படிக்கிறோம் இல்லைங்களா? ரோமம் படிக்கிறப்போ விசுவாசத்தினால் நீதிமன்றம் ஆக்கப்பட்டோம், ஆக்கினை தீர்ப்பில்லை. வசனம் இல்லையா? விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லைன்னு வசனம் இருக்கு. ஆனால் அதோடு கூட எதற்காக நாம் நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் இருப்பதற்காக நமக்கு. ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவருடைய செய்கைகளாக இருக்கிறோம் அப்படின்றதை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பார்வையிலே மனத்தாழ்மையால் சகோதரை நேசித்து சிநேகித்து சகோதரை கொடுத்து இழிவாக எண்ணாமல் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமதத்தோடு விசுவாசத்தினால் அந்த ரட்சிப்பை துவங்கி வைத்த ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் நீதியின்படி நற்கிரியை செய்கிறவர்களாக நாம் வாழ்ந்தோம். ஆண்டவர் பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் பரிசுத்தம் மேல் பரிசுத்தமும் மகிமை மேல் மகிமையும் அடைவோம். ஆண்டவர் வரப்போகிறார். நம்முடைய கிரியை கேட்டு பலன் அவரோடு கூட வருகிறது. ஆமென்.